தமிழக அரசியலில் ஒரு வரலாற்று திருப்பம் நிகழ்ந்துள்ளது. 1967 மற்றும் 1977க்கு பிறகு 2026இல் ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை தமிழக மக்கள் நிகழ்த்தி காட்டியிருக்கிறார்கள். திராவிட அரசியலின் கோட்டைகளை தகர்த்து தமிழக வெற்றி கழகம் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. நேற்று வெளியான தேர்தல் முடிவுகளின் அதிரடி திருப்பங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். யாரும் எதிர்பார்க்காத வண்ணம் எந்த கூட்டணியும் இன்றி 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட்ட விஜயின் தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களை கைப்பற்றி முதலிடம் பிடித்துள்ளது. குறிப்பாக சென்னை மண்டலத்தில் உள்ள 16 இடங்களில் 14ஐ கைப்பற்றி திமுகவின் கோட்டையை சரித்துள்ளது. தாவேகா கட்சி தலைவர் விஜய் போட்டியிட்ட பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளிலும் அமோக வெற்றி பெற்று இரட்டை வெற்றியை பதிவு செய்துள்ளார். ஆளுங்கட்சியான திமுக தலைமையிலான கூட்டணி மொத்தம் 73 இடங்களை மட்டுமே பெற்றுள்ளது. இதில் திமுக 59 இடங்களிலும், காங்கிரஸ் 5 இடங்களிலும், விசிக 2, சிபிஐ 2, சிபிஎம் 2 மற்றும் தேமுதிக ஒரு இடத்திலும் வெற்றி பெற்றுள்ளனர். மற்றொரு பக்கம் அதிமுக தலைமையிலான கூட்டணி 53 இடங்களை பெற்றுள்ளது. இதில் அதிமுக 47 இடங்களையும், பாமக 4, பாஜக 1 என்றும் அமமுக ஒரு இடத்தையும் பெற்றுள்ளது. கடந்த 50 ஆண்டுகால தமிழகத்தை ஆண்ட அதிமுக முதன்முறையாக எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழந்து 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக பார்க்கப்படுகிறது. இந்த தேர்தலில் மிகப்பெரிய அதிர்வே முக்கிய தலைவர்களின் தோல்விதான். கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் தாவேகா வேட்பாளர் வி.எஸ். பாபுவுடன் தோல்வியடைந்துள்ளார். ஸ்ரீபெரும்புதூரில் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தாவேகாவின் தென்னரசுவிடம் 54,000 வாக்குகள் வித்தியாசத்தில் படுதோல்வி அடைந்துள்ளார். சாத்தூரில் பாஜகவின் நயினார் நாகேந்திரன் தோல்வியை தழுவினார். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் காரைக்குடியில் 4ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டு அனைத்து இடங்களிலும் டெபாசிட்டை இழந்தார். மேலும் விஜய் பிரபாகரன், கிருஷ்ணசாமி, ஈஸ்வரன் உள்ளிட்ட பல முக்கிய தலைவர்களும் தோல்வியை சந்தித்துள்ளனர். திமுக அமைச்சரவையில் இருந்த 31 அமைச்சர்களில் 16 பேர் இந்த தேர்தலில் மண்ணை கவ்வியுள்ளனர். மா சுப்பிரமணியம், ஆர் காந்தி, துரைமுருகன், அன்பில் மகேஷ், பி.டி.ஆர். பழனிவேல் தியாகராஜன், கீதா ஜீவன், டி.ஆர்.பி. ராஜா உள்ளிட்ட 16 அமைச்சர்கள் தாவேகாவின் புதிய வேட்பாளர்களிடம் தோல்வியடைந்துள்ளனர். இது ஒருபுறம் இருக்க, விருகம்பாக்கத்தில் விஜயின் கார் ஓட்டுநர் மகன் சபரிநாதன் வெற்றி பெற்றது சாதாரண தொண்டனின் வெற்றியாக பார்க்கப்படுகிறது. இந்த தேர்தலில் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான். எடப்பாடி தொகுதியில் 98,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளார். அதே நேரம் மிக குறைந்த வாக்கு வித்தியாசமாக திருப்பத்தூரில் திமுகவின் பெரிய கருப்பனை வெறும் 1 வாக்கு வித்தியாசத்தில் வீழ்த்தி தாவேகாவின் சீனிவாச சேதுபதி வரலாற்று சாதனை படைத்துள்ளார். அதிமுகவின் கோட்டையான கோவையில் 10 தொகுதிகளில் 9 தொகுதிகளில் அதிமுக கூட்டணி தோல்வியடைந்தது. தொண்டாமுத்தூரில் எஸ்.பி. வேலுமணி மட்டுமே வெற்றி பெற்றுள்ளார். அதிமுகவின் கோட்டையாக இருந்த மேற்கு மண்டலத்தின் 45 தொகுதிகளில் 26 தொகுதிகளில் தாவேகா கைப்பற்றியுள்ளது. அதிமுக கூட்டணியில் போட்டியிட்ட பாஜக 27 இடங்களில் நின்று போஜராஜன் மட்டும் உதகையில் 976 வாக்குகள் வித்தியாசத்தில் தட்டு தடுமாறி வெற்றி பெற்றுள்ளார். தோல்விக்கு பின் பேசிய உதயநிதி ஸ்டாலின் மக்கள் தீர்ப்பை தலைவணங்கி ஏற்கிறோம் என தெரிவித்துள்ளார். மு.க. ஸ்டாலினும் தனது வாழ்த்துக்களை பதிவு செய்துள்ளார். எடப்பாடி பழனிசாமி அதிமுக பீனிக்ஸ் பறவை போல மீண்டு வரும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார். புதிதாக பொறுப்பேற்க உள்ள விஜய்க்கு பிரதமர் மோடி, ரஜினிகாந்த், கமலஹாசன், அஜித் உள்ளிட்ட பல பிரபலங்கள் தங்கள் வாழ்த்துக்களை குவித்து வருகின்றனர். எம்ஜிஆர், ஜெயலலிதா வரிசையில் திரையுலகிலிருந்து வந்து தமிழகத்தின் அரியணையை எட்டியிருக்கிறார் விஜய். தமிழகத்தின் இந்த புதிய அரசியல் மாற்றம் எந்த மாதிரியான வளர்ச்சியை தரப்போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.